ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து சிறகடிக்க ஆசை பாப்போமா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்கு வந்து 5 கார் வச்சுருந்தால 5 காருக்குரிய டிரைவர்கள் வந்து வீட்டில் வந்து பேசுகிறாங்க. சார், நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், வேலை இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் 5 காரை கொடுத்து எங்களை ஓட்ட விட்டனால எங்களுக்கு வந்து இப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார்னு புகழ்ந்து பேசி தள்ளுறாங்க. அதை பார்த்த முத்தோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. மனோஜ், உன்னை எப்படி படிக்க வச்சேன், என்னென்ன சம்பாதிக்கணும்னு நினச்சேன், என்னடா மனோஜ் அவனை புகழ்றாங்க, படித்த நீ இறங்கிக்கிட்டே போகிற, படிக்காத அவன் ஏறிக்கிட்டே போயிடுறான், நீ என்னடா மனோஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் ஸ்டோர் ரூம்லேருந்து ஒருத்தர் வந்து ஸ்டாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம், கொடுக்க மாட்றாங்க சார், என்ன பண்ணன்னு தெரியலங்க சார், ஆல்ரெடி ஒரு 2-3 பேத்துக்கு வேறு டெலிவரி இருக்குங்க சார் அப்படின்றாங்க. என்னடா மனோஜ், இப்போ தான் சொன்னேன், நீ திரும்ப அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. இல்லைம்மா, நான் ஷோரூமில் போய் பார்த்தா தாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீடியோ போட்டு பெரிய ஆள் ஆயிட்டாங்களா. அந்த வீடியோவை நம்ம விஜயா பார்த்தாங்களா, பார்த்துட்டு என்னடா இவளுக்கு வந்து சம்பாதிக்கவும் நிறையா வந்துருச்சு, வீடியோவும் நிறையா போகுது, என்னடா அப்படின்ட்டு நம்ம ஸ்ருதி வந்தாங்களா, ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி, விஜயாவுக்கு நிறையா சம்பாதிக்கிறாளாம், ஃபோனில் என்னமோ கதை போடுறாளாம்லம்மா, அதை எப்படிம்மா நம்ம செய்கிறது, நானும் ஏதாவது ஒன்று செய்யலாம்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடணும், ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும், அப்போ அதுக்கு ரொம்ப காசு ஆகுமா, அப்படிலாம் தேவையில்லை ஆண்டி, ஆண்டி ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம், காசெல்லாம் யாருமா தருவா, ஒருத்தராக வீடியோ பார்க்குறாங்களே அவங்க தருவாங்களா அப்படின்றாங்க. அப்போ முத்து நக்கலா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா, உங்களை பார்க்குற வீடியோக்காரவங்களாம் வீட்டுக்கு வந்து மாலை மரியாதை பண்ணி காசு கொடுத்துட்டு போவாங்கம்மா அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோரூமை காமிக்கிறாங்க. இந்த மாதத்துக்குரிய காசை ரோஹிணிக்கு கொடுக்கணும்ல, அதை வந்து மனோஜ் அவரோவே வீட்டில் போய் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு.